வணக்கம் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, அன்பு சொந்தங்களே. ஆக்சுவலாக இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லோரோட மத்தியிலுமே மாணவர்கள் என்ன கோர்ஸ் வந்து எடுக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்தால் நல்ல வேல்யூ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் என்ஜினியரிங்கோட வேல்யூ என்ன, இப்போ படித்த இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ இருக்கா, பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றியான பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ அதையெல்லாம் தெளிவுபடுத்துகிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. ஆக்சுவலாக இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரேங்கிங் வந்து விட்டுருந்தாங்க. ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிங்கிற பொண்ணு வந்து 200க்கு 200 மதிப்பெண்கள் அந்த அக்ரிகேட் எடுத்து அவங்க வந்து முதலிடத்துல வந்து வந்தாங்க. ஸோ உடனே வந்து அந்த பொண்ணு வந்து என்ன கோர்ஸ் வந்து எடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த பொண்ணு செலக்ட் பண்ண கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன கோர்ஸ் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து தன்னோட விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருந்துச்சு. அது என்ன எடுக்க போகிறதா தெரிவிச்சிருந்துச்சு அப்படின்னா, இசிஇ, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நான் எடுக்க போகிறதா அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. உடனே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போது இந்த வருஷம் அந்த பொண்ணு வந்து அந்த கோர்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா, ஸோ இந்த வருஷம் வேல்யூபிளான கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இசிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான புரிதலுக்கு வந்து போகிறாங்க. ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணு இசிஇ கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட விருப்பம். அந்த பொண்ணுக்கு அந்த இசிஇ துறையில் வந்து இன்வால்மெண்ட் இருக்குது, ஈர்ப்பு இருக்குது. அதனால் அந்த பொண்ணு வந்து அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த பொண்ணு அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிச்சு. டாப் ரேங்க் ஹோல்டர் வந்து அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இசிஇ கோர்ஸ் தான் வந்து வேல்யூபிளான கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. சரிங்க சார், என்ன கோர்ஸ் வந்து வேல்யூவான கோர்ஸு, என்ன கோர்ஸ் வந்து எடுத்தால் வந்து நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நல்லா தெளிவாக இந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்குங்க. உங்கள் பையனோ இல்லை பொண்ணோ எந்த கோர்ஸ் வந்து விருப்பப்படுறாங்களோ, அவங்களுக்கு எதில் வந்து ஈடுபாடு இருக்கோ, ஒரு ஈர்ப்பு இருக்கோ, அவங்க எதை வந்து பிரியப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கோர்ஸ் தான் வந்து வேல்யூவான கோர்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ் தான் வேல்யூவான கோர்ஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கோர்ஸில் வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தினால கண்டிப்பாக அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஈடுபாட்டோட படிக்கும்போது கண்டிப்பாக உணர்வுபூர்வமாக வந்து படிப்பாங்க. அவங்க நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் வந்து யார் ஈடுபாட்டோட விரும்பி படிக்கிறாங்களோ அந்த கோர்ஸ் வந்து வேல்யூவான கோர்ஸ். சரிங்க சார், எந்த கோர்ஸ் சார் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்ஸுமே வேல்யூக்கான கோர்ஸ் தான், வேல்யூ இல்லாத கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பட் இப்போ நம்ம வந்து வேல்யூவான கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் வந்து வேல்யூ இல்லாத கோர்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு தெளிவு வந்து நம்ம கொடுத்துடலாம். வேல்யூ இல்லாத கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோர்ஸ் உங்கள் பையன் மீதோ இல்லை பொண்ணு மீதோ உங்களாலோ இல்லது உங்கள் நண்பர்களாலோ இல்லை மற்றும் இதர காரணங்களாலோ ஒரு கோர்ஸ் வந்து உங்கள் பையன் மீதோ இல்லை பொண்ணு மீதோ வந்து திணிக்கப்படுகிறதோ, எப்பொழுது வந்து திணிக்கப்படுகின்றதோ அந்த கோர்ஸ் தான் வந்து வேல்யூ இல்லாத கோர்ஸ். என்ன அப்படின்னா, ஒரு கோர்ஸ் வந்து ஒருத்தர் மேலே வந்து திணிக்கப்படும் போது உங்களுடைய ஆசையோ இல்லை உங்கள் நண்பரோட ஆசையோ இல்லை குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோட ஆசையோ இல்லை நீங்கள் வந்து படிக்க முடியல அதனால என் பையன் படிக்கணும் என் பொண்ணு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் ஒரு கோர்ஸ் வந்து ஒருத்தர் மேலே வந்து திணிக்கப்படுது. அப்படி திணிக்கப்படும் போது அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கும்போது அவங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியாது. ஸோ வேல்யூவான கோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விருப்பப்பட்டு படிக்கிற எல்லா கோர்ஸும் வேல்யூவான கோர்ஸ் தான். வேல்யூ இல்லாத கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விருப்பம் இல்லாமல் படிக்கிற எல்லா கோர்ஸுமே வந்து வேல்யூ இல்லாத கோர்ஸ் தான். ஸோ பெற்றோர்களே, நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகளோட விருப்பத்தை வந்து பாருங்க. அவங்களுக்கு வந்து எதில் வந்து இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது, எதில் விருப்பம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இன்னொரு காமனான விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் நல்லா விரும்பி படிக்கிறாங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து ஒரு தவறான புரிதல் வந்து இருந்துச்சு. என்ஜினியரிங் படித்தா வந்து வேலை கிடைக்காது அப்படின்ட்டு. இது சரியா அப்படின்னு கேட்டால் முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட டெக்னாலஜி வந்து
இம்ப்ரூவ் ஆக ஆக என்ஜினியர்ஸோட தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கிற வரைக்கும் என்ஜினியர்ஸோட தேவைகள் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவில் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம இப்போ இன்னைக்கு வந்து சுகபோக வாழ்க்கை வந்து வாழ்கிறோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு நிகழ்வுலையுமே என்ஜினியர்ஸோட பங்கு வந்து இருக்கு. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு வந்து இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னா, நான் பேசுறது வந்து எங்கிருந்து வேணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன காரணங்கள்ல அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸோட பங்களிப்பு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ அவங்களோட பங்களிப்பு மட்டும் கிடையாது. அதில் வந்து ஒவ்வொரு துறையோட பங்களிப்பும் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் இது எல்லாமே வந்து சாத்தியம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பதிவிலையும் ஒரு இது நான் சொல்லியிருந்திருப்பேன் நான். இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து நம்ம கடவுளாக பார்க்குறோம். என்ன காரணத்தினால நம்ம கடவுளாக பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸு. ஸோ அந்த டாக்டர்ஸே வந்து நம்ம கடவுளாக பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக என்ஜினியர்ஸ் இல்லாமல் அவங்கள நம்ம கடவுளாக பார்க்க முடியாது. அதற்கு காரணமும் நான் சொல்லியிருந்திருப்பேன். கண்டிப்பாக டாக்டர்ஸ்க்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உற்பத்தி செய்து கொடுப்பது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உருவாக்குறது ஒரு என்ஜினியர். ஸோ அந்த டாக்டர்ஸையும் நம்ம கடவுளாக பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக என்ஜினியர்ஸோட தேவை வந்து இன்னைக்கு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக வேலை வாய்ப்பு 100% இருக்குது. சரிங்க சார், படிக்கிற எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருமா அப்படின்னா, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு தரமான என்ஜினியராக வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 100% வேல்யூ கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, ரீசெண்டாக வந்து என்னன்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோர்ஸு அப்படின்னு. எந்த கோர்ஸும் ட்ரெண்டிங்கில் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாதுங்க. இன்னைக்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 4 வருஷம் ஆயிடும். சரிங்களா? இந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கோர்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இது என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லாம் அப்படின்னா, நாமளா பார்த்து வந்து இதெல்லாம் வந்து உருவாக்கிறதா ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோர்ஸ் அப்படின்ட்டு. பட் நீங்கள் ஒரு கோர்ஸை எடுத்து விருப்பப்பட்டு இன்வால்மெண்ட்டோட வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோர்ஸ் வந்து நீங்க இன்னைக்கு எடுக்கிறீங்க, இன்னும் 4 வருஷம் கழிச்சு நீங்க வெளியில வரும்போது அந்த கோர்ஸ் வந்து ட்ரெண்டிங்ல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்க ஒரு தரமான குவாலிட்டியான இன்ஜினியரா நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான அங்கீகாரம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். அப்போ வந்து கோர்ஸ் வந்து ட்ரெண்டிங்ல இருந்தாலும் சரி, ட்ரெண்டிங்ல இல்லைனாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கான அங்கீகாரம் அந்த இடத்துல வந்து கிடைக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த கோர்ஸும் வேல்யூ இல்லாத கோர்ஸ் அப்படின்னு கிடையவே கிடையாது. இந்த கோர்ஸ் தான் வேல்யூவான கோர்ஸ் அப்படின்னும் கிடையவே கிடையாது. கண்டிப்பா எல்லா கோர்ஸுமே நீங்க எடுத்து படிக்கலாம். பட் என்ன அப்படின்னா, நீங்க புரிஞ்சு படிக்கணும். இளைய தளபதி வந்து ஒரு நண்பன்கிற படத்துல அழகா சொல்லியிருந்திருப்பாரு. விருப்பப்பட்டு நீ வந்து புரிஞ்சு படிச்ச அப்படின்னா, கண்டிப்பா அப்போ வந்து சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நானும் வந்து சொல்றேன் நானு. எல்லா கோர்ஸும் வேல்யூபிளான கோர்ஸ் தான். நீங்க உங்க பிள்ளைகளோட விருப்பத்துக்கு அவங்க எதை வந்து விருப்பப்பட்டு வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அதப்படி வந்து அந்த கோர்ஸ் எடுத்து அவங்கள வந்து கண்டிப்பா படிக்க வைங்க. கண்டிப்பா 4 வருஷத்துல வந்து அவங்க ஒரு நல்ல இன்ஜினியரா வெளியில வருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான வேலை வாய்ப்பும் பிரகாசமா வந்து இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இப்போ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்ரிடே வந்து நம்ம என்ன அப்டேட்டுங்கிறத வந்து நம்ம சேனல்ல வந்து பதிவு பண்ணலாம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.